நான் என்ன ஆயிட்டேன்னா, ஒரு பிளேட்ல சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட போயில கூட நீ போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையிலே கத்தி வை அப்படின்னு ஒரு வசனம் வரும். நிம்மதியா சாப்பிட கூட மனசு விடாத அளவுக்கு அந்த மனசு நம்மள பயங்கரமா குற்றப்படுத்திட்டே இருக்கிற மாதிரி அந்த டோன்ட் டூ டீச்சிங்ஸ். ஆபீஸ்ல ஒரு பையன் டிவி வச்சிருந்தான்னு சொல்லி அந்த டிவியை தூக்கிட்டு அவன் அழுக தூக்கிட்டு வந்து அதை வந்து போட்டு உடைச்சு கல்லெல்லாம் போட்டு உடைச்சிருக்கேன். செடி எங்க வீட்டுல சின்ன பையனா இருக்கு, இந்த மாதிரி செடி வச்சிருந்தேன். ஒரு பாஸ்டர் வந்தாரு, வந்தோடனே இந்த செடி எல்லாம் பாவம்ட்டாரு. செடியெல்லாம் பாவம்ட்டாரு, அழுகுக்கு வளர்த்தா பாவம்ட்டாரு. உடனே நான் போய் கருவாயிட்டு வந்து போய் எல்லாத்தையும் எடுத்து வெட்டி சரிச்சு அடுத்த நாளே காலி பண்ணேன். ஒரு சிஸ்டர் வந்தாங்க ப்ரே பண்ணதுக்கு. வந்தோடனே என்ன முறைக்கு இந்த வீட்டுக்குள்ள தேவன் வரல, ஏன்னா அந்த வீட்டுல அக்வேரியம் இருக்குட்டாங்க. வாஸ்து மீனா ஐயோ வீட்டுக்குள்ள வந்து தேவன் வர மாட்டாரு, ஏன்னா இது வந்து நீங்க ஃபேன்சிக்காக வளர்க்கீங்க, இதுவும் ஒரு ஆடம்பரம். குட்டி குட்டி பொம்மையா நிறைய வாங்கி வச்சிருக்கா. சரி, அப்போ ஒரு ஊழியக்காரங்க வந்துட்டு இந்த வீட்டுல பிசாசின் நிறைய டூல் இருக்கு அப்படின்னு சொல்லி என்னென்ன ஒரு ஏரியாவா பார்த்தாங்க. பார்த்தா குட்டி குட்டி பொம்மை அங்க இதெல்லாம் பார்த்த உடனே தம்பி இதெல்லாம் வைக்கக்கூடாது, இதெல்லாம் வச்சேன்னா பிசாசு அந்த பொம்மைக்குள்ள வந்து உன் பிள்ளை என்ன பண்ணிடும், தவறா வழி நடத்துறோம் அப்படின்னு சொன்னோன்னே எடுத்து அழுக தீ வச்சு ரோட்டில் போட்டு கொடுத்துறேன். பிசாசு எல்லாம் கொளுத்திட்டோம்டா. வந்து வீட்டுல ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு. சரி, டைகர் சொன்னா அழகா ஓடி இருந்துச்சு. ஓடி வந்து சொல்லிட்டாரு, நாய் வளர்த்தா தூதன் உள்ள வர மாட்டான் அப்படின்ட்டாரு. ஏஞ்சல் வந்து அந்த வீட்டுக்குள்ள வராது. அப்படியே சொல்லிட்டாரு. இம்மீடியட்டா அந்த நாய்